guys, இந்த வீடியோவில் எப்படி இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் பாட் ஸ்டாண்ட் பண்ணுறதை பார்க்கலாம். லிவிங் ரூமில் நிறைய ஃப்ளவர் பாட் வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. பட் இடம் கன்ஸ்டன்ட்னால வைக்க முடியல. இதுமாதிரி எலிவேட்டட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ஒரு சின்ன இடத்துல நிறைய ஃப்ளவர் பாட் வைக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1.25 inches ஸ்கொயர் ஃபீட்டு. ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் ரஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நல்லா சாண்டிங் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் 5 பீஸ் மட்டும் மெஷர் பண்ணி 3 feet 2 feet and 1 feet அதை நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து 20 inches and 10 inches. நான் சொன்ன 5 மெஷர்மெண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் நான் அந்த 1.25 inch ஸ்கொயர் பைப்பை நான் கட் பண்ணிடுறேன். சாப்ஸை வச்சு கட் பண்ணி முடித்த உடனே எல்லாத்தையும் அந்த எட்ஜஸ் எல்லாம் பக்காவாக கிரைண்டிங் பண்ணிவிடுங்க. இந்த 5 பீஸையும் நம்ம வெல்டிங் பண்ணுறது மட்டும்தான் வேலை. 20 inches பீஸோட மிட் பாயிண்டில் ஃபர்ஸ்ட் நான் அந்த 10 inches பீஸை வந்து வெல்டிங் பண்ணுறேன். எனக்கு இப்போ இந்த டீ கிடச்சிடுச்சு. நான் வச்ச ஹைட் பார்த்திங்கன்னா 6 inches. அந்த 6 inchஸில் மெஷர் பண்ணி அந்த டீயை நான் வெல்டு பண்ணிடுறேன். ஸோ வெல்டிங் பண்ண உடனே எல்லா பர்ரையும் எடுத்துருங்க கிரைண்டிங் வீலை யூஸ் பண்ணி. ஸோ டீ வெல்டு பண்ணோன்னா முடிஞ்சிச்சு கைஸ். அவ்வளோதான், இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 3 இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து ஒரு உடன் பீஸ் நான் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த உடன் பீஸும் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய ப்ராஜெக்டில் மிச்சமான பீஸ் தான் இது. ஸோ அதை நான் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக முடிக்க போகிறேன். நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்புகிறேன். அதில் நான் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து அந்த மிட் பாயிண்டில் ஃபர்ஸ்ட் நான் 35 mm ஹோல் நான் பண்ணிக்கிட்டேன். இந்த உட் பீஸையும் மெட்டலையும் நான் கனெக்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த 1.25 ஸ்கொயர் பைப் உள்ள கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன உட் பீஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்படி வச்ச உடனே எக்ஸஸாக இருக்கிற உட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்தேன். ஸோ அதை நான் கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக முடிக்க போகிறேன். நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்புகிறேன். க்ளூஸ் தெரியாமல் நீங்கள் வெயிட் பண்ணி ஃபெவிகால் வச்சு ஒரு ஓவர் நைட் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லாதனால டக்குன்னு நான் மேலே ஒரு ஸ்க்ரூவை போட்டு ஈஸியாக வேலையை முடிச்சிட்டேன். நான் மேலே டாப்லேருந்து ஸ்க்ரூ பண்ணோன்னே செம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிருச்சு. இதை நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட் நான் புஷ் பண்ணி அந்த மெட்டல் ஸ்டாண்டோட டாப்பில் வச்சுருவேன். இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அந்த மெட்டலுக்கு எல்லாத்துக்கும் பிளாக் மேட் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். அதேமாதிரி அந்த உட்டுக்கு எல்லாம் பார்த்தா டேனிஷ் அப்ளை பண்ணியிருந்தேன். ரெண்டும் பண்ணோன்னா செம்ம வாய்ப்பு இருந்துச்சு. கலர்ஸ் செம்ம பக்காவாக அந்த ப்ராஜெக்ட் இது.